ஒரு எந்த கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கனாக்கா அது தப்பு. அந்த மாதிரி கூடுதல் நடவடிக்கை போய் எடுத்துக்கிட்டு டாஸ்மாகில் எந்த வேலையும் செய்யலை. இது தானாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி போகிறது கூடுதலுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற விஷயம். நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூடுதலாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வருஷம் எடுத்திங்கன்னா அது கூடுதலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். அரசாங்கம் இதற்காக தனி முயற்சி எடுக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு தான் வரோம். ஏறத்தாழ 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே படிப்படியாக அதை குறைத்து, அதாவது அதில் போய் பழக்கமானவர்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருகிறது. ஒரே நாளில் மூடிவிட்டு போக முடியாது என்பது ஒரு நடைமுறையில் இருக்கிற சிக்கலை கண்டிப்பாக எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். எனவே படிப்படியாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே அரசு தீவிரமாக இருக்கிறது. அதை சேல்ஸ் அதிகமாக்குறதுக்காக எந்த தனி முயற்சியும் அரசு எடுப்பதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இல்லை, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு பழக்கம் ஆயிருக்கு. அதை நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் என்பதை அவர்களோடு ஒட்டித்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். சட்டமோ மற்றதோ அதை நாம் செய்துவிட முடியாது. எனவே அவர்களிடத்திலே அதை மாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும். அந்த ஒரு நாளில் அது உயர்ந்து விட்டது, மற்ற நாளில் அது வராமல் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். மற்ற நாளில் தொடர்ந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு நாள் லீவ் கிடச்சிதுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணுமோ ஒழிய, மற்ற நாள்கள் இது இல்லாமல் இருக்கிறதே மகிழ்ச்சி. அது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.